श्लोकं 36 रत्नालिगचिदोत्यर्थं नानारत्नविराजित दृष्टोऽस्माभिर्विमानस्तै दूरदः परिमण्डित रत्न अलिग उजितः अत्यर्थं नानारत्नविराजितः दृष्टो अस्माभिः विमानस्तैः दूरतः परिमण्डितः நிறைய ரத்னங்கள் பதிச்சு பலதரம் ரத்னங்களால ஜொலிக்கிற ஒரு அழகான மஞ்சம் பீடம். நாங்களெல்லாம் விமானத்துல உட்கார்ந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்துட்டு அந்த விமானத்துல உட்கார்ந்துட்டாக்கும் நாங்கள் இந்த மஞ்சத்தை பார்த்தோம். திரிமூர்த்திகளான நாங்கள் 3 பேரும் தேவர்களும் எல்லாம் இதை பார்த்தோம். ஸ்லோகம் 37 நானாஸ்தரண சம்சன்ன இந்திரசாப சமன்வித பர்யங்க பிரவரே தஸ்மின் உபவிஷ்டாவர வராங்கனா நானாஹா தரண சஞ்சன்ன இந்திரஜாப சமன்விதः பர்யங்க பிரவரே தஸ்மின் உபவிஷ்டாவராங்கனா பலதரம் கம்பளங்கள் எல்லாம் விரிச்சு பரவதானி விரிச்சு மழவில்லோடு பிரைட்டா இருக்கிற அந்த உத்தம இருப்பிடத்துல ஒரு அழகான பெண்மணி உட்கார்ந்துட்டு இருக்கா, ஜொலிச்சுன்னு இருக்கா. பார்க்கிறதுக்கு அந்த பீடமோ அப்படி ஜொலிக்கிறது, அதுல அழகான ஒரு அழகி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸ்லோகம் 38 ரத்னமால்யாம்பரதரா ரக்தகந்தானுலேபனா சுரக்தநயனா காந்தா வித்யுத் கோடி சமப்பிரபா ரக்த மால்ய அம்பரதரா ரக்த கந்த அனுலேபனா சுரக்தநயனா காந்தா வித்யுத் கோடி சமப்பிரபா ரத்த கலர்ல இருக்கிற சகஜவேன்னு இருக்கிற மாலை போட்டு இருக்கா தேவி. சிகப்பு கலர்ல இருக்கிற பட்டு உடுத்தின்னு இருக்கா. ரத்த கலர்ல கட்டும் சிவப்பு கலர்ல இருக்கிற பொட்டு வச்சுட்டு இருக்கா. தேவியோட கண்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிகப்பு கலர், அழகான சௌந்தர்யம். ஒரு மின்னலை பார்த்தானாலே எவ்வளோ தேஜஸாவாக்கும். அந்த மின்னல் நம்மளோட கண் அப்படியே மூட வைக்கிறது. 1 கோடி மின்னல்கள் ஒரு சேர வந்தானாக்கா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஜொலிச்சு நிற்கிறா அந்த தேவி. ஸ்லோகம் 39 சுச்சாருவதனா ரக்ததந்தச்சத விராஜிதா ரமா கோட்யதிகா காந்தியா சூரியபிம்ப நிபாகிலா சுச்சாருவதனா ரக்ததந்தச்சத விராஜிதா ரமா கோடி அதிகா காந்தியா சூரியபிம்ப நிப அகிலா அதி சுந்தரமான முகமாக்கும் தேவிக்கு. அழகான அந்த உதடுகள், தேவியோட பல்ல மறைக்கிற மாதிரி இருக்கு அந்த உதடுகள். 1 கோடி லட்சுமி தேவி ஒரு சேர நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகு. ஒரு லட்சுமி தேவிய வர்ணிக்கிறதுக்கே வாக்குகள் கிடைக்காது அனந்தனுக்கு. 1 கோடி லட்சுமி தேவிகள் ஒரு சேர வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகு. சூரிய பிம்பம், ஒரு சூரிய பிம்பத்தை இங்கேருந்து பார்க்கறதுக்கே நம்மளால முடியலை. 1 கோடி சூரியர்கள் ஒரு சேர நின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு திலக்கம். ஸ்லோகம் 40 வரபாசாங்குஷாபீஷ்டதரா த்ரிபுவனேஸ்வரி
அதிருஷ்டபூர்வா திருஷ்டா சா சுந்தரி ஸ்மிதபூஷணா வர பாசாங்குஷ அபீஷ்டதரா ஸ்ரீ புவனேஸ்வரி அதிருஷ்டபூர்வா திருஷ்டா சா சுந்தரி ஸ்மிதபூஷணா. திவ்யமான பாசத்தை வச்சுட்டு இருக்கா தேவி, கையில அங்குஷத்தை வச்சுட்டு இருக்கா. பாசம் சொன்னா கயிறு, அங்குஷத்தை வச்சுட்டு இருக்கா. வரதம் அபயம் அப்படிங்கிற 2 முத்திரைகள் வெறிச்சுன்னு இருக்கிற புவனேஸ்வரியாக்கும் அந்த தேவி. இந்த புவனத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கிற புவனேஸ்வரி அழகான புன்னகையால அந்த அழகாயிருக்கிற தேவியை நாங்கள் முதலா அந்த தேவியை இப்ப வாக்கும் பார்க்கிறோம். இதுவரைக்கும் அந்த தேவியை நாங்களுக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கலை. திரிமூர்த்திகளான எங்களுக்கு முதல்ல அம்பாள் தர்சனம் கொடுத்தா அப்படின்னு பிரம்மா நாரதர்கிட்ட சொல்றது எப்பவுமே நம்ம பார்த்தோம். அம்பாளோட தரிசனம் திரிமூர்த்திகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால இந்த திரிமூர்த்திகளுக்கு அம்பாள் பலவிதமான விஷயங்களை காட்டி கொடுத்தா. தேவலோகத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்திரனை மாதிரியே ஒரு இந்திரன் தேவலோகத்துல இருக்கிற மாதிரி காட்டி கொடுத்தா. அதே மாதிரி திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இவாளெல்லாம் அவளோடு அந்தந்த ஸ்தானத்துல இருக்கிறத காட்டி கொடுத்தா. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இவாளெல்லாம் கூட்டிண்டாக்குமே விமானத்துல யாத்திரை போறா தேவி, உங்களுக்கு பலவிதமான விஷயங்களையும் காட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்காதுங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியலோகத்துக்காக்குமே முதல்ல கூட்டிட்டு போயிட்டு அங்க பிரம்மாவை காட்டி கொடுக்கறா. அதே மாதிரி கைலாசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஸ்ரீபரமேஸ்வரனை காட்டி கொடுக்கறா. வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்க தாமர கண்ணனா இருக்கிற பகவான் மகாவிஷ்ணுவை காட்டி கொடுக்கறா. அதுக்கப்புறமா தேவி தன்னோட இடத்துக்காக்கும் இவாளை கூட்டிட்டு போனா. அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற அந்த தேவியோடு அத்தியுக்ரமான ரூபத்தை, அழகா இருக்கிற ரூபத்தை, அதிசயமா இருக்கிற ரூபத்தை, புவனேஸ்வரியா இருக்கிற அந்த தேவிய காட்டி கொடுக்கறா. நாரதர்கிட்ட இப்போ பிரம்மா சொல்றதையாக்க நம்ம பார்க்கிறோம். நாங்கள் அந்த அழகான சுந்தரமாயிருக்கிற அந்த தேவிய முதலாவாக்கும் பார்க்கிறோமே அப்படின்னு. ஸ்லோகம் 41. ஹ்ரீங்கார ஜபனிஷ்டைஸ்து பட்சி விருந்தைர் நிஷேவிதா அருணா கருணாமூர்த்தி குமாரி நவயௌவனா. ஹ்ரீங்கார ஜபனிஷ்டைஹி து பட்சிவிருந்தைஹி நிஷேவிதா அருணா கருணாமூர்த்திஹி குமாரி நவயௌவனா. ஹ்ரீங்கார மந்திரம் ஜபிச்சுண்டு பட்சி விருந்தம் சுற்றிலையும் இப்படி பாரி பறந்து தேவிய சேவிக்கிறது. நல்ல ரெட் கலர்ல இருக்கிற கருணாமூர்த்தியான தேவி, அழகாயிருக்கிற நவ யௌவனமாயிருக்கிற அந்த யௌவன பிராயத்துல இருக்கிற அழகாயிருக்கிற சுந்தரியாக்கும் நவ யௌவன ரொம்ப நிற்கிற அழகாயிருக்கிற அந்த தேஜோரூபிணியான தேவி. ஸ்லோகம் 42. சர்வ ஸ்ருங்கார வேஷாட்யா மந்தஸ்மித முகாம்புஜா உத்யத்பீன குஜத்வந்த்வ நிர்ஜிதாம்போஜ குட்மலா. சர்வ ஸ்ருங்கார வேஷாட்யா மந்தஸ்மித முகாம்புஜா உத்யத்பீன குஜத்வந்த நிர்ஜித அம்போஜ குட்மலா. சிருங்கார ரசம் எடுத்து காட்டுற மாதிரி ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு அழகாயிருக்கிற புன்னகையோடு கூடிட்டு இருக்கிற தாமரை மொட்டுகளை ஜெயிச்சு நிற்கிற தாமரை மொட்டுகளை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கிற அழகான ஸ்தனங்கள் எல்லாம் இருக்கிற அந்த தேவி.
அப்படி இருக்கிற தேவியாக்குமே நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 43. நானாமணிகணாகீர்ண பூஷணைருபசோபிதா கனகாங்கத கேயூர கிரீட பரிசோபிதா. நானாமணிகணா ஆகீர்ண பூஷணைஹி உபசோபிதா கனக அங்கத கேயூர கிரீட பரிசோபிதா. பலதரத்திலே இருக்கிற மணிகளெல்லாம் கோத்து கட்டின ஆபரணங்கள் போட்டுருக்கிற தேவி, கனகத்தால தங்கத்தால உண்டாக்கின கேயூரம் அங்கதம் கிரீடம் இதெல்லாம் தரிச்சுருக்கிற தேவி. அப்படி இருக்கிற தேவியாக்குமே நாங்கள் தரிசிச்சோம். ஸ்லோகம் 44. கனக ஸ்ரீ சக்கரதாடங்க விடங்கவதனாம்புஜ ஹ்ருல்லேகா புவனே சீதே நாமஜாப பராயணை. கனக ஸ்ரீசக்கர தாடங்க விடங்க வதனாம்புஜா வதன அம்புஜா ஹ்ருல்லேகா புவனேஷ இதி நாம ஜப பராயணைஹி. தங்கத்தால ஸ்ரீசக்கர ஆகிருதியில உண்டாக்கின அழகான குண்டலம் போட்டுருக்கா, கழுத்துல தேவி கொடக்கெடுக்கன் போட்டுருக்கா, ஜிமிக்கி கமல் போட்டுருக்கா. அந்த கம்மலால தேவியோட கண்ணம் அப்படி ஜொலிக்கிறது. ஹ்ருல்லேகே புவனேஸ்வரி இப்படின்னு நாமங்கள் ஜபிச்சுருக்கிற, கண்டினியூஸ் ஆயிட்டு ஜபிச்சுருக்கிற ஆராக்கும் இப்படி தேவியோட நாமங்களை ஜபிச்சுருக்கா அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. ஸ்லோகம் 45. சகீ விருந்தை ஸ்துதா நித்யம் புவனேஷி மகேஸ்வரி ஹ்ருல்லேகாத்யாபிரமர கன்யாபி பரிவேஷ்டிதா. சகீ விருந்தைஹி ஸ்துதா நித்யம் புவனேஷி மகேஸ்வரி ஹ்ருல்லேகாத் அபி அமர கன்யாபிகி பரிவேஷ்டிதா. சகீவிருந்தம் தேவியோடு சுற்றும் நிற்கிற தேவியோடு சகிகள் இந்த புவனேஸ்வரி அப்படிங்கிற மகேஸ்வரிய சதா ஸ்துதிச்சுட்டே இருக்கா. ஹ்ருல்லேகே புவனேஸ்வரி அப்படின்னு ஸ்துதிச்சுட்டே இருக்கா. அப்படி தேவ சுந்தரிகள் எல்லாம் சுற்றும் சேவிச்சு நிற்கிறா, தேவிய ஸ்துதிச்சு நிற்கிறா. அதை நாங்கள் பார்த்தோம். ஸ்லோகம் 46. அனங்க குசுமாத்யாபிர் தேவீபி பரிவேஷ்டிதா தேவி ஷட்கோண மத்தியஸ்தா யந்திரராஜோபரிஸ்திதா. அனங்க குசும ஆத்யாபிஹி அனங்க குசுமாத்யாபிஹி தேவீபிஹி பரிவேஷ்டிதா தேவி ஷட்கோண மத்தியஸ்தா யந்திரராஜ உபரிஸ்திதா. சப்தமாதாக்கள் எல்லாம் சுற்றும் நின்று தேவிய சேவிக்கிறா. யந்திரராஜன் அப்படின்னு பேர் இருக்கிற பிரசித்தமான ஷட்கோணத்தோடு மத்தியத்திலேயாக்கும் தேவி உட்கார்ந்து இருக்கா. ஸ்லோகம் 47. திருஷ்ட்வா தாம் விஸ்மிதா சர்வே வயம் தத்ர ஸ்திதா பவன் கோயம் காந்தாஜ கிம் நாம ந ஜானீமோத்ர சம்ஸ்திதா. திருஷ்ட்வா தாம் விஸ்மிதா சர்வே வயம் தத்ர ஸ்திதா அபவன் கஹ அயம் காந்தா ச கிம் நாம ந ஜானீமோ அத்ர சம்ஸ்திதா. அந்த தேவிய பார்த்து
அதிசயப்பட்டு நாங்கள் எல்லாம் ஸ்டாச்சு மாதிரி அந்த விமானத்திலேயே உட்கார்ந்துட்டோம், அசையவே இல்லை. இந்த அழகி யாராக்கும், இந்த அழகியோட பேர் என்னவாக்கும், ஒன்னும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கலை. ஸ்லோகம் 48. சஹஸ்ரநயனா ராமா சஹஸ்ரகர சம்யுதா சஹஸ்ரவதனா ரம்யா பாதி தூராத சம்சயம். சஹஸ்ரநயனா ராமா சஹஸ்ரகர சம்யுதா சஹஸ்ரவதனா ரம்யா பாதி தூராத் அசம்சயம். தூரேந்து பார்த்தானாக்கா 1000 கண்களும் 1000 கைகளும் 1000 முகமும் இருக்கிற அழகாயிருக்கிற ஒரு தேவியாயிட்டு எங்களுக்கு அது காட்சி அளிச்சது. இது நிச்சயம்தான். ദേവിക്ക് എത്ര കൈകളാക്കുന്നോ, ദേവിക്ക് എത്ര തലയാക്കുന്നോ, ദേവിക്ക് എത്ര കണ്ണുകളാക്കുന്നോ எங்களால எண்ணி பார்க்கறதுக்கு கூட சாதிக்கலை. அந்த அளவுக்கு அந்த ரூபம் இருந்தது, தேவியோட ரூபம். ஸ்லோகம் 49. நாப்சரா நாபிகந்தர்வி நேயம் தேவாங்கனா கில இதி சம்சயமாபன்னா தத்ர நாரத சம்ஸ்திதா. न अप्सरा न अभि गंधर्वी न अयम देव अंगना किल इति संशयम आबन्नाः तत्र नारद संस्थिताः. அப்சர ஸ்திரீ கிடையாது நம்ம பார்க்கிறது, கந்தர்வ ஸ்திரீ கிடையாது நம்ம பார்க்கிறது, தேவஸ்திரீயும் கிடையாது அப்படின்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டு ஆச்சரியத்தோடு கூடிட்டு அந்த விமானத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தோம் நாரதா அப்படின்னு பிரம்மா இங்க நாரதர்கிட்ட வர்ணிக்கிறார். എന്നിട്ട് இனி வர ஸ்லோகங்களில விஷ்ணு அங்க பார்த்தது ஆராக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லறார். அதனால அந்த அம்பாளோடு அந்த ஸ்மரணை விஷ்ணுக்கு உண்டானதை விஷ்ணு அங்க சொல்ல வாக்கம் செய்யறார். அதனால அந்த அம்பாளை சம்பந்திச்ச விஷயங்களை விஷ்ணு அங்க சொல்றதுனால உவாஜ அம்பாம். ஐம்பதாவது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடியற வரைக்கும் 67வது ஸ்லோகம் வரைக்கும் விஷ்ணுவாக்கும் அந்த அம்பாளை வர்ணனை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். श्लोकम 50. तदासौ भगवान् विष्णुर्दृष्ट्वा तां चारुहासिनीम् उवाजाम्बां स्वविज्ञानाद् कृत्वा मनसि निश्चयम्. तदा असौ भगवान् विष्णुः दृष्ट्वा तां चारुहासिनीम् उवाच अम्बां स्वविज्ञानाद् कृत्वा मनसि निश्चयम्. அழகான புன்னகையோடு கூடி இருக்கிற அந்த அழகிய பார்த்துட்டு பகவான் விஷ்ணு அவரோடு நாலெட்ஜ் யூஸ் பண்ணிட்டு இப்படி சொன்னார். நம்ம பார்க்கிறது ஜெகதம்பிகையாக்கும் அப்படின்னு மனசுல திருடமா சொல்லிட்டு இப்படி சொன்னார். நம்ம பார்க்கிறது ஆதிபராசக்தியாயிருக்கிற ஜெகதம்பிகையாக்கும் அப்படின்னு மகாவிஷ்ணு மனசுக்குள்ள நன்னா உறப்பிச்சுண்டு ருத்ரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் விமானத்துல உட்கார்ந்து இருக்கிற திரிமூர்த்திகளில அந்த விஷ்ணு ருத்ரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் சொல்ற. நம்ம இதுவரைக்கும் இந்த ஸ்லோகத்துல 2 பிரம்மா 2 விஷ்ணு 2 ருத்ரனை அக்கம் பார்த்தோம். திரிமூர்த்திகளான பிரம்மாவை கூட்டிண்டாக்கும் தேவி விமானத்துல இப்படி சுற்றி கறங்கறா. சத்தியலோகத்துக்கு போனோட அங்க ஒரு பிரம்மாவை காட்டி கொடுத்தா. அதே மாதிரி கைலாசத்துக்கு போனோட அங்க பரமசிவனை காட்டி கொடுத்தா. அதே மாதிரி வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்க மகாவிஷ்ணுவை காட்டி கொடுத்தா. இப்போ விமானத்துல உக்காந்துட்டு அந்த தேவி இவாளை மறுபடியும் கூட்டிட்டு தன்னோடு நகரத்துக்கு போறா. அங்க தேவி காட்சி அளிக்கிறா. ஆராக்கும் அதுன்னு இவாளுக்கு கண்டுபிடிக்க முடியலை. அப்சர ஸ்திரீயும் இல்லை, கந்தர்வ ஸ்திரீயும் இல்லை, தேவஸ்திரீயும் இல்லை. இது ஆராக்கும் அப்படின்னு இவாளெல்லாம் குழம்பி இருக்கிற நேரத்துல
அந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களான திரிமூர்த்திகளில விஷ்ணு அந்த ருத்ரன் கிட்டையும் பிரம்மா கிட்டையும் இது சாட்சால் பிரபஞ்ச நாயிகையா இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடு அம்மாவா இருக்கிற ஜெகதம்பிகையாக்கும் அப்படின்னு சொன்னார்.